இன்னும் ஒரு 5 நிமிஷம். இந்த ஒரு வார்த்தையைச் சொல்லி அலாரத்தை அணைக்கும்போது நாம் இழப்பது வெறும் ஒரு தொழுகையை மட்டுமல்ல. அன்றைய நாளுக்கான அல்லாஹ்வின் முழுமையான பாதுகாப்பு, இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை, ஷைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை என விலை மதிக்க முடியாத 7 பொக்கிஷங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் இழப்புகளைப் பற்றி நீங்கள் முழுமையாகத் தெரிந்து கொண்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாள் கூட ஃபஜ்ரை தவறவிட மாட்டீர்கள். உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை அடியோடு மாற்றி, உங்கள் இம்மை மறுமை வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய அந்த 7 ரகசியங்கள் என்னென்ன? வாங்க, இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். நாம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நமக்கு என்ன ஆகுமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? விபத்து, பிரச்சனைன்னு நம்மள சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஆனா நீங்க ஃபஜர் தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதுட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க சாதாரண ஆள் இல்லை. நீங்க அல்லாஹ்வின் ஸ்பெஷல் பாதுகாப்பின் கீழ வந்துடுறீங்க. இதை நான் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சுப்ஹு தொழுகையைத் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். இது ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். யோசிச்சு பாருங்க, இந்த அகிலத்தையே படைச்ச அல்லாஹ்வே உங்களுக்கு பாதுகாப்பு தர்றான்னா இந்த உலகத்துல எந்த சக்தி உங்களுக்கு தீங்கு செஞ்சிட முடியும்? ஒரு நாட்டின் ஜனாதிபதி நான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா நாம எவ்வளவு நிம்மதியா இருப்போம்? அப்போ அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் நீ என் பாதுகாப்புல இருக்குன்னு சொல்லும்போது உங்க நாள் எவ்வளவு நிம்மதியாகவும் பரக்கத் நிறைந்ததாகவும் இருக்கும். அன்று முழுக்க நீங்க செய்யிற காரியங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு துணையா இருப்பான். சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். இந்த ஒரு பலனுக்காகவே நாம ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரை தவறாம தொழ வேண்டாமா? நம்மில் பலருக்கும் ராத்திரி முழுக்க நின்று தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடம் துஆ செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம வேலைப்பளு, உடல் சோர்வுனால நம்மால் அதை செய்ய முடியறதில்லை. அதுக்காக கவலைப்படணுமா? தேவையே இல்லை. அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இஷாத் தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரைப் போலாவார். யார் சுப்ஹுத் தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரைப் போலாவார். இதுவும் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான வாய்ப்பு! நாம நிம்மதியா தூங்கினாலும் அந்த ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோட தொழுவதன் மூலம் இரவு முழுக்க நின்று வணங்கிய மகத்தான நன்மையை அல்லாஹ் தன் கருணையால நமக்கு அள்ளித்தர்றான். நம்ம சிரமங்கள் அல்லாஹ்வுக்குத் தெரியும், நம்ம பலவீனங்கள் அவனுக்குத் தெரியும். அதனாலதான் சின்ன அமல்களுக்கு பிரம்மாண்டமான நன்மைகளை வைத்திருக்கிறான். இந்த நன்மையை அறிந்த பிறகும் இந்த பொக்கிஷத்தை நாம மிஸ் பண்ணலாமா? நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம், நான் ஃபஜ்ருக்கு எழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல, உடம்பெல்லாம் சோம்பேறித்தனமா இருக்குன்னு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க தூங்கும்போது ஷைத்தான் உங்க தலையின் பின்பக்கத்துல 3 முடிச்சுகளைப் போடுறான். ஒவ்வொரு முடிச்சிலும் இன்னும் நிறைய நேரம் இருக்கு, நல்லா தூங்குன்னு சொல்றான். ஆனா நீங்க விழித்து அல்லாஹ்வை நினைச்சாலே ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். உளு செஞ்சா 2வது முடிச்சு அவிழ்ந்துடும். தொழுதா 3வது முடிச்சும் அவிழ்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சுறுசுறுப்பாகவும் நல்ல மனநிலையோடும் உங்க காலையத் தொடங்குவீங்க. இல்லைன்னா சோம்பலாகவும் ஒருவித கெட்ட மனநிலையோடுதான் அந்த நாள் தொடங்கும். இது ஸஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல பதிவாகியிருக்கு. இப்போ புரியுதா ஏன் ஃபஜ்ரை தவறவிடும்போது நம் நாள் முழுவதும் ஒரு மாதிரி டல்லா, எரிச்சலா இருக்குன்னு? அது ஷைத்தானோட வேலைதான். ஆனா நீங்க அந்த தூக்கத்தை தியாகம் செஞ்சு எழுந்து உளு செஞ்சு அந்த 2 ரகத் தொழுதுட்டா நீங்க ஷைத்தானை தோற்கடிச்சிடுறீங்க. உங்க நாள் அல்லாஹ்வின் பரக்கத்தோட சுறுசுறுப்பா வெற்றிகரமா அமையும். மறுமை நாள்ல நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கொடுக்கணும். அந்த கஷ்டமான நாள்ல நமக்காக பரிந்து பேச, சாட்சி சொல்ல ஒன்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்? இதோ ஒரு நற்செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் வரை தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்னும் ஃபஜ்ர் தொழுகையையும் நிலைநிறுத்துங்கள்.
நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை சாட்சியம் கூறுவதாக இருக்கிறது. அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது, அந்த ஃபஜ்ர் நேரத்துல இரவு மற்றும் பகலுக்குரிய வானவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவங்க நம்ம தொழுகைக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்விடம் போய், யா அல்லாஹ், உன் அடியார் கதகதப்பான படுக்கையை விட்டு உனக்காக எழுந்து தொழுதார் என்று சாட்சி சொல்வாங்க. அந்த மாபெரும் விசாரணை நாள்ல நம்ம ஃபஜ்ர் தொழுகையும் அந்த வானவர்களும் நமக்காக சாட்சி சொல்லும்போது எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த ஒரு சாட்சியமே நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போதுமானதா இருக்கலாம். சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கப் போற இன்பங்களிலேயே உச்சக்கட்ட பேரின்பம் எது தெரியுமா? அது நம்மளை படைச்ச அல்லாஹ்வை நேருக்கு நேரா பார்க்கிறது. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு பௌர்ணமி ராத்திரியில நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அவங்க நிலாவை பார்த்துட்டு, இந்த நிலாவை நீங்க எந்தச் சிரமமும் இல்லாம பார்க்கிற மாதிரி மறுமையில உங்க இறைவனையும் நீங்க பார்ப்பீங்க. அதனால சூரியன் உதிப்பதற்கு முன்னுள்ள தொழுகையையும் ஃபஜ்ர், சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள தொழுகையையும் அசர் தவறவிடாமல் பார்த்துக்கொள்ள உங்களால் முடிந்தால் அதைச் செய்யுங்கள்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல இருக்கு. யோசிச்சுப் பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்மீது எல்லையில்லாத அன்பு வச்சிருக்கிற, நம்மளை படைச்ச அந்த ரபுல் ஆலமீனைக் காணும் பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரும் சாவிகளில் ஒன்றுதான் ஃபஜ்ர் தொழுகை. இதுவரைக்கும் நாம பார்த்த 6 பலன்களுமே மகத்தானவை. ஆனா இப்போ பார்க்கப் போற 7வது பலன் நம்ம கற்பனைக்கே எட்டாதது. ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரகத் சுன்னத் இந்த உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் விடச் சிறந்ததாகும். இது ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவான ஹதீஸ். ஒரு நிமிஷம் இத நல்லா உள்வாங்குங்க. இங்க ஃபர்லான தொழுகையை பத்தி பேசல, அதுக்கு முன்னாடி உள்ள 2 ரகத் சுன்னத் தொழுகையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. அந்த 2 ரகத் இந்த உலகம், இதில் இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம், மாளிகைகள், பதவிகள், அத்தனை செல்வங்கள், அத்தனை இன்பங்கள், இது எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்லான ஃபஜ்ர் தொழுகையின் நன்மை எப்படி இருக்கும்? அதை நம்ம அறிவால கணக்கிடவே முடியாது. நாம இந்த உலகத்தோட அற்பமான விஷயங்களுக்காகத்தானே ஃபஜ்ரை தவற விடுறோம். இன்னும் கொஞ்ச நேர தூக்கம், கொஞ்சம் சௌகரியம். ஆனா அல்லாஹ் நமக்கு தரக் காத்திருக்கிற நன்மை இந்த முழு உலகத்தையே விட மேலானது. இந்த உண்மையை உணர்ந்த ஒரு விசுவாசி ஒருபோதும் ஃபஜ்ரை தவறவிடவே மாட்டார். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபஜ்ருடைய இந்த மகத்துவத்தை யாருக்கெல்லாம் நீங்க நினைவூட்ட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள்.